ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப்போட ஒரு ரெசிபி தாங்க, நல்லாம்பட்டி கோழி வறுவல். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இதை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிடலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அதை வறுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இதை மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. இந்த கோழி வறுவலுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு பொரிஞ்சதோ இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க கண்டிப்பாக சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதிலே நான் ஒரு 2 பூண்டை தட்டி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு சின்ன தக்காளி சேர்க்க போகிறேங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதுக்கு, அதனால் ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துக்க போகிறேங்க நான். பாருங்கள், இப்போது இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போது இந்த அளவு கலந்ததும் இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இந்த சிக்கனை நல்லா வேக வச்சுக்க போகிறேங்க. இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம நல்லா கலந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நான் கிள்ளி போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை நம்ம இப்போ சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க, அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகி வருங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காகி இருக்குது.
நம்ம நல்லாம்பட்டி கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், வரமிளகாய் இது 3மே சேர்க்கணுங்க. அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ரசம் சாதம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். இல்லை சூடான ஒயிட் ரைஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் ஒயிட் ரைஸ் கூட தாங்க சாப்பிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்கள் நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணலாங்க. இன்னுமே சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.